தியாகராஜன். இன்னைக்கு நம்ம பதிவில் விருட்சகம் ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த விருட்சகம் ராசிக்காரர்கள்னாலே இவங்களுடைய சின்னம் தேல் அடையாளம். இவங்க ராசியோடைய அடையாளம் அப்படின்னா தேல். இவங்க ராசிக்கு எதற்காக தேலை சின்னமாக கொடுத்திருக்கிறார்கள், இவங்க கேரக்டருக்கும் இந்த தேலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த தேலை பற்றி ரெண்டு விஷயங்க. அதாவது இந்த ஆண் தேலும் பெண் தேலும் இனச்சேர்க்கையின் போது ஈடுபட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த பெண் தேலானது இந்த ஆண் தேலை அடித்து சாப்பிட்ருமா. அதுக்கு அடுத்ததாக ரெண்டாவது, இந்த பெண் தேல் அப்படின்றது பிரசவிக்கும் போது இதோடைய வயிறு வெடித்து குட்டிகள் வெளியேறும். அப்போது இந்த குட்டி தேல்கள் பூமியை எட்டி பார்க்குறப்போ அதற்குடைய தாய் தேலும் உயிரோடு இருக்காது, தகப்பன் தேலும் உயிரோடு இருக்காது. வாழ்க்கைன்னா இதுதான், இப்படி தான் வாழணும் அப்படின்னு வழி நடத்தி கத்தி கொடுக்கறதுக்கு இதுக்கு தாய் தேலும் உயிரோடு இருக்காது, தகப்பன் தேலும் உயிரோடு இருக்காது. அதனால தான் இந்த ராசிக்காரர்களுக்கு தாய்க்கு காரகிரகமான சந்திரன் நீசமடையக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா விருச்சக ராசி. அதே மாதிரி தகப்பனுக்கு பாவக ஸ்தானாதிபதியான 9ஆம் இடத்ததிபதி, அதாவது கடக ராசி அதிபதியான சந்திரன் நீசமடையக்கூடிய ஒரு ராசியாகவும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இருக்காங்க. அப்போது இதை இவங்க கேரக்டர், இந்த விருச்சக ராசிக்காரங்க கேரக்டரோட இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களை எப்படின்னா தான் நீ இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு இவங்களுடைய பேரண்ட்ஸு வழி நடத்தினாலும் அதை இவங்க பெருசாக கைட் பண்ணிக்க மாட்டாங்க, எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்தும் கஷ்டங்களில் இருந்தும் வாழ்க்கைன்னா இதுதான், இப்படி தான் வாழணுன்றதை இவங்களா புரிந்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த விருச்சக ராசிக்காரர்கள். இந்த வைகாசி மாதம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய கால அளவு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, வரக்கூடிய மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலம் வைகாசி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூரியன் ரிஷப ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மலையாளத்தில் ரிஷப மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருந்தீங்க, இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. வைகாசி மாதத்தில் உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கடகத்தில் ஒரு நீச நிலையில் இருக்கிறதும், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான மீனத்தில் ஒரு உச்ச நிலையில் இருக்குது. ஸோ அப்போது கணவன் மனைவிக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு பிரிவினையோடு இருக்கிறவங்க இந்த மாதம் நீங்கள் மனசு விட்டு பேசுனீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிச்சயமாக ஒன்று சேருவீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நெருக்கம் அப்படின்றது, ஒரு அந்யோன்யம் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புதுமான தம்பதிகளாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒருத்தரை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு குரு பலன் அப்படின்றது இல்லை அப்படின்னாலும் மற்ற கிரக நிலைகள், அதாவது சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், இப்படி அத்தனை கிரகங்களும் திருமணத்திற்கு ஒரு சாதகமான சூழ்நிலையில் தான் இருக்குது. ஸோ திருமணத்துக்கும் சரி, ஒரு குழந்தை பாக்கியத்துக்கும் சரி இந்த மாதம் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா, என்னதான் குரு பலன் அப்படின்றது இல்லையே அப்படின்னு பற்றி யோசிக்க வேண்டாம். மற்ற அனைத்து கிரகங்களும், அதாவது செவ்வாயாக இருக்கட்டும், சுக்கிரனாக இருக்கட்டும், சூரியன் புதனாக இருக்கட்டும், சூரியன் புதன் அப்படின்றது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறது. ஸோ மற்ற அனைத்து கிரகங்களும் உங்கள் ராசிக்கு திருமணத்திற்காகவும் குழந்தை பாக்கியத்திற்காகவும் ஒரு சப்போர்ட்டடான ஒரு நிலையில் இருக்குது. ஸோ நிச்சயமாக ஒரு குரு பலன் உள்ள ராசிகளை நீங்கள் பொருத்தமாக தேடுறீங்க, வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு ஏற்ற வரன் அமையும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தை பாக்கியத்திற்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம், ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நீங்கள் கணவன் மனைவி இணைச்சேர்க்கையில் நிச்சயமாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சிறப்பாக இருக்குது. அடுத்ததாக இந்த மாதம் உங்களுக்கு தொழில் எப்படி சிறப்பாக இருக்குமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உழைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் தொழில் அப்படின்றது, உடல் உழைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் தொழில் அப்படின்றது கொஞ்சம் சிறப்பாக இல்லை. ஆனால் அதுவே ஒரு பப்ளிக்கோட நேரடியாக, வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, ஒரு நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறோம் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்ததிபதி சூரியன் உங்கள் ராசிக்கு
7ஆம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். ஸோ வாடிக்கையாளர்களோட நேரடியான தொடர்புள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களும் சரி, நிர்வாகம் அதிகாரம் சார்ந்த பதவிகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய தனஸ்தானத்தை தன அதிபதி குரு தன்னுடைய உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து நேரடியாக பார்க்கக்கூடிய காரணத்தினால பொருளாதாரம் அப்படின்றது சிறப்பாக இருக்கும். உழைப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஸோ இந்த மாதம் கொஞ்சம் சிறப்பாக இல்லை. அடுத்ததான் இந்த மாதத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கலாமா, மனை வாங்கலாமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் என்னதான் குரு உங்கள் ராசியோட 4ஆம் இடத்தை பார்வை செஞ்சாலும் மற்ற கிரகங்கள் சுக்கிரன், செவ்வாய், சூரியன், புதன் அத்தனையும் ஒற்றைப்படை பாகங்களில் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவதில் ஒரு எண்ணங்கள் நீங்கள் தள்ளி போடுவீங்க. ஸோ அதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக இருக்குது. சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தள்ளி போடுவீங்கன்னே சொல்லலாம். அதே இளைஞர்கள் வேலை வாய்ப்பு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞராக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மார்க்கெட்டிங் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, ஸோ இது சார்ந்த ஒரு தகவல் தொடர்பு சார்ந்த ஃபீல்டு, ஸோ இதில் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்றீங்கன்னா நிச்சயமாக வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி அரசாங்கம் சார்ந்த துறைகளில் நீங்கள் வேலைக்குன்னு முயற்சி செஞ்சாலும் ஸோ அதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது. அடுத்ததாக இந்த மாதம் மனைவி, குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னதான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்த அதிபதி 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சாலும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்த அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால நிச்சயமாக மனைவி, குழந்தைகளுக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குவீங்க. அவங்களுடைய அன்பாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ராசி அதிபதி என்னதான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ஒரு நீச நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால வயிறு சார்ந்த ஒரு ஜீரணம் சார்ந்த பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. ஸோ கடைசியாக நம்ம ஒவ்வொரு மாதம் பதிவின் போதும் ஒரு சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். அதாவது என்னுடைய சொந்த ஆராய்ச்சியின் பேரில் இந்த மாதத்தில் அந்தந்த தேதிகளில் பிறந்தவங்க கொஞ்சம் நிச்சயமாக பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத என்னுடைய சொந்த ஆராய்ச்சியில் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த தேதிகளை சொல்கிறேன். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா அவசியம் ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த மாதத்தில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திச்சிங்களா இல்லையா, இல்லை பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா இல்லையான்றதை உங்கள் கமெண்டில் தெரிவிங்க. ஸோ ஜனவரி மாதம் 12, 13, மார்ச் மாதம் 11, 12, 13, மே மாதம் 12, 13, ஜூலை மாதம் 13, 14, 15, செப்டம்பர் மாதம் 15, 16, நவம்பர் மாதம் 13, 14, 15. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. பேச்சுலேயும் சரி, வண்டி வாகனங்களையும் சரி, முன்கோபம், பிடிவாதத்தை குறைச்சிக்கோங்க. ஒரு கடன் சார்ந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை கடன் கொடுத்ததுனால வந்த பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை கடன் வாங்கினதுனால வந்த பிரச்சனையாக இருக்கலாம், ஒரு மனம் சார்ந்த ஒரு தொந்தரவாக இருக்கலாம், இல்லை தாய் தகப்பனுடைய ஒரு ஆரோக்கியம் சார்ந்த ஒரு கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்தில் பிரச்சனைகள் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அவங்க வயசுக்குன்னு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் வேணால் மாற்றங்கள் இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்திருக்கவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக 100க்கு ஒரு 80% பேர் ப்ராப்ளத்தில் இருப்பீங்க அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்து நீங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிறந்த தேதி, ராசி, நட்சத்திரத்தை குறிப்பிட்டு மறக்காமல் ஒரு கமெண்ட் போடுங்க. நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் விருச்சக ராசிக்காரர்களுக்கான வைகாசி மாத பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம்.